தன்னை எதிர்த்து போட்டியிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தைரியம் உள்ளதா என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்துள்ளார். சீமானின் கள்ளிறக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சி தலைவர் முத்து ரமேஷ் வீட்டை எர்ணாவூர் நாராயணன் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். வண்டலூர் அடுத்த வெங்கடமங்கலத்தில் உள்ள முத்து ரமேஷ் வீட்டின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனிடையே முத்து ரமேஷ் வீட்டிற்கு சென்ற சீமான் தாக்குதல் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த சீமான் தமிழகத்தின் ஆட்சியாளர்களின் தூண்டுதல் காரணமாகவே இந்த தாக்குதல் நடந்ததாக கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சீமான் தான் பனைமரம் ஏறியது பற்றி விமர்சனம் செய்தவர்களுக்கு பதிலடி கொடுத்தார். பெரிய புத்திசாலித்தனமா கேள்வி சீமான், உன் மகனை பணம் பெற ஏற விட என்ன இப்ப ஏறுறதுன்னு அவை நினைச்சா ஏறுவா. பணம் ஏறது அவ்வளவு காலமாட. கருப்பட்டி காஃபி குடிக்கும் போது நாக்கு எழுத்து வச்சு அறுக்கணும்ல. இப்ப கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்க. அது ஏன் நான் அவர் பேரன் தெரு தெருவா கத்துனேன். டேய், என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு. நீங்க ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு. நீங்க ஊருக்கு சாராய கடை திறந்து குடிக்க வச்சீங்கன்னு பேசினேன். ரொம்ப நாளா பேசினேன். அவன் ஒத்துக்கல. பெரியார் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன். நான் பேசாம இருக்க. அவன் சொல்றான், காமராஜ் படிக்க வச்சாரு, நீ பணம் ஏற விட்டேன்னு. டே ஒருத்தன் போடுறேன் இப்பத்தில இப்பதான் ஒத்துக்கிறான். பெரியார் இல்ல படிக்க வச்சது காமராஜ்னு. அதுக்காக தான்டா பணம் ஏறினேன். தொடர்ந்து பேசிய சீமான் கூட்டணி இல்லாமல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் தன்னை எதிர்த்து போட்டியிட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தைரியம் உள்ளதா என்று சவால் விடுத்துள்ளார். அவனுக்கு ஒண்ணு வைத்தறிச்சல் இல்ல. இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போறான் போல் இருக்க. என் பாக்குற வேலை என்னென்னமோ பண்ணி பார்த்தா. இப்போதைக்கு எந்த பக்கம் போய் கூட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோ பிடிச்சுக்கிட்டு பதையந்திரி கிடக்குறீங்க. அவர்கிட்ட போய் கிளம்பி சீமா நிக்கிற தொகுதியில நீங்க நின்று எடுத்து போட்டு ஒண்டி கொண்டி நீங்க தயாரா இருக்கீங்க. திமுக யாரோடும் கூட்டணி கிடையாது. ₹1 வாக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க அப்பா நினைவிடத்திலும் சரி, அண்ணா நினைவிடத்திலும் சரி, இல்ல அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்திலும் சரி, சத்தியம் பண்ணிக்கிறணும். ₹1 காசு கொடுக்க மாட்டேன்னா நீங்க சத்தியம் பண்ணிட்டு அவரும் நானும் திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டிட்டு சொல்லுப்பா. கள் உணவு என்றால் அதை 3 வேளையும் சாப்பிட முடியுமா என்று கேள்வி எழுப்பிய சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகத்திற்கும் சீமான் பதிலளித்தார். தயவு செய்து கொடுங்க, நான் சாப்பிடுறேன். ஐயா சண்முகம் ஐயாட்ட அவங்க கட்சி ஆளுதுல அறியல, கம்யூனிஸ்ட் கட்சி. அங்க போய் ஐயா பினராயி விஜயன் சொல்லிட்டு வர சொல்லுங்க.